அந்த பக்கம் போய் பார்க்கோமா? இதெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, அப்புறம் ஃபைனல் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன்ப்பா. அதெல்லாம் நான் கூட பக்காவா பண்ணிட்டேன். எல்லாத்தையும் அமிச்சேன். அப்புறம் நீ என்ன அமிச்ச? சரி வாங்க அடுத்த செக்ஷன் போலாம். இன்னும் ஃப்ராக் வேற மண்டையில இருக்க கொண்டையை மறந்துட்டீங்க. பாரு, அவனுக்கும் அனுப்பிட்டா அவனும் எடுக்கல. இவளுக்கு பண்ணா சிங்கிள் டிக்லயே இருக்கப்பா. போன் ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணவே இல்லை போல. என் வீட்டுக்காரன் அதுக்கு மேல அவனும் போனை பார்க்க மாட்டான், யார் போனும் எடுக்க மாட்டேங்குது. இவ்வளோ ஆசைப்பட்டு எடுத்து கடைசி நம்மளே தான் சூஸ் பண்ணணும் போல. நம்மளே சூஸ் பண்ணுவோம். ஒரு வேலை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கான்னு கேட்போம், எடுத்துட்டு போவோம். அவளுக்கு பிடிக்கல சொன்னா மாத்திக்கலாம். அதான் ஒரே வழி. வாங்க போலாம். அட்வான்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நான் லெஹங்கா போடும்போது என் வீட்டுக்காரன், அவள் லெஹங்கா போடும்போது அவன் வீட்டுக்காரனுக்குள்ளே செட் ஆகுதுப்பா. அதுக்காக சரி சரி கலெக்ஷன்ஸ். ஆமா, காம்போவா எடுத்துட்டேன். ஃப்ராக்கா நல்லா எங்க சூஸ் பண்ணிட்டு அடுத்து ஃப்ராக் தான். கல்யாணத்துக்கு ஓகே, என்கேஜ்மெண்ட்டுக்கும் தாமணி அது மாதிரி சல்வார் போட்டுக்கோங்க, கோயில் தானே. ஓகே, அப்பெல்லாம் ஒரே மாதிரி எடுக்கலாமா? எடுத்துடலாமே. வருவாளா? நான் ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்துடு, கோயில வந்து மாத்திக்கோ. ஓகே சரி வாங்க எடுப்போம். ஒரே மாதிரி இல்ல ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ரெண்டு விதமா நமக்கு ரெண்டு பிடிக்கும்ல, அது எது சூஸ் பண்றது தோணும்ல, அது எடுத்துக்கிட்டா அப்புறம் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம்ல. ரைட், இது ஒரு நல்ல ஐடியா. நான் ஒண்ணுன்னு எடுத்துக்கிறேன். மாத்தி மாத்தி போட்டுப்பீங்க. சரி பார்த்து பண்ணிக்கலாம். இருங்க. ஓகே 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 என்ட்ரன்ஸ் போயிடலாமா? நீங்க கத்திட்டு இருக்கானு, வாங்க போலாம். முடிஞ்சுதா? இது முடிஞ்சது, பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம். வாங்க போலாம். பெருசா இருக்கும் போல இருக்கேடா. 2 கல்யாணம் ஷாப்பிங்ல. முடிச்சிட்டீங்களா? ஆமா, ஒரு ட்ரெஸ் சிக்கு நீங்க பாத்துக்கோங்க, கேர்ள்ஸ்க்கு நான் பாத்துக்கிட்டேன். ஒரு ரிசப்ஷனுக்கு நான் எடுத்துட்டேன் எல்லாருக்கும், அவ்வளவுதான். இப்பயே சொல்லிட்டு எடுத்தீங்கல்ல, எப்படி நிஷாந்தை விடுவேன்? என்கேஜ்மெண்ட் டைம்ல நிஷாந்துக்கும் சேர்த்து அந்த கோட் ஷூட் எடுத்து வச்சிருக்கு. இருக்கு. ஆமா, நிஷாந்துக்கு எடுத்திருக்கேன். தெரியும். இந்த சைஸ் கேட்டு வாங்கினதே நான் தான். நீதான். ஆமா, ஏன்டா? அப்ப பேசுறீங்க. என் லவ் தான் கேட்க சொல்லிச்சு, அதான் கேட்டேன். சரி கிளம்பலாம் வாங்க. கிளம்பும். என்ன களி, அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு அப்படியே பறந்துட்டாங்க. இருக்காது அடி பின்ன. பேசிட்டு அப்படியே அவங்களை விட்டுட்டு வரட்டும். இங்க இருக்கலாம்ல. அதானே, நான் கூட என்கேஜ்மெண்ட்டுக்கு இருக்க சொன்னேன். நானே நாளைக்கு ஃபோன் பண்ணுறதா தான் இருந்தேன். உங்களுக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்காண்டா. அவங்க ஆக்சிடென்ட் தெரிஞ்சு அவசர அவசரமாக வந்திருக்காங்க. என்ன காலையில இருந்து வீடியோ கால் போல? இவங்க வந்ததுனால மற்ற மாமாக்கும் சொல்லிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோ கால், நான் தான் நேரில் வர வேணாம்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசிட்டேன். ஒரே பிரச்சனை தீர்த்துட்டேன். ஆமாம் இப்போ தான் கல்யாணத்துக்கு வர போறீங்க, அப்போ நல்லா லீவ் போட்டு வாங்க, ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டேன். என்ன படுத்துக்கிட்டே இருக்க, எழுந்துரு. இப்பதான் திட்டி கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கு. கீழே இருந்தாளா? அம்மா இப்ப வழி தாங்காம படுத்துட்டு இருக்காங்க. இல்ல நீ வந்ததுக்கு மேடம் எழுந்து குடிச்சு உட்காந்துருக்க மாட்டாங்க. இப்போது என்ன தள்ளி வைக்காத. அம்மா நீ தள்ளி இரு. திட்டினல அப்படா சலோ என் புச்சில என் பட்டுல சம்பவம் பண்ணிருக்காரு போல இருக்கே. என்ன பண்ணிருப்பான் யாருக்கு தெரியும். இப்ப அவங்களே வளருவாங்க, வெயிட் பண்ணுங்க. வருவாங்க, மீன் பேசுவாங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்க தங்கச்சி நோண்டா தானே, உனக்கு என் தங்கச்சிக்கு சம்மந்தம் சொல்லிட்டோம்ல. குட்டிமா சரி சாரி மன்னிச்சு. இப்பெல்லாம் நீ ரொம்ப தள்ளி வைக்கிறேன், கோவமா வருது பாத்துக்கோ. ஆமா, இவருக்கு மட்டும்தான் கோவம் வரும், நமக்கு சரிடாமா சாரிடாமா. இதெல்லாம் பண்ணுவாராம். இந்த பார், நான் முந்தா நேத்தும் தலைவலிக்குதுன்னு நேத்தும் சொன்னேன், இன்னைக்கும் நான் உனக்கு கேட்டேன். ஆனா நீ வேணும்னே தான் பண்றியோன்னு எனக்கு தோணுது. ஐயோ அதமா வந்துட்டோமே. பரவாயில்ல, சும்மா அவங்க மாதிரி என்ன திட்டினார்ல, நான் தான் காரணமா இதுவா இல்லாம இருக்கிறதுக்கு. வெறுப்பேத்தாத. ஒரு ஆம்பளை ட்ரீட் பண்றது இல்லை, அப்புறம் என்ன? நான் ஒதுங்கி இருக்கேன், இவர் யார் ஆம்பளை ட்ரீட் பண்ணாலும் அங்கே இருக்கட்டும். சரி சரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கண்ணு குட்டிலையும் வயிறு குட்டிலையும் தங்க பாப்பால நீ சி பாப்பா பட்டு பாப்பா ப்ளீஸ்மா. அப்படி பண்ண பிடிக்காதுன்னு தெரியும்ல. இவகிட்ட கேட்கறல, அதான் நான் பண்ற தப்பு. ஆக்ஷன்ல இறங்காதே வேலை சரிப்பட்டு வருவா. உன்னை வரவான்னு தானே சொன்னோம், இருக்கு வந்தா ஒரு சொன்னா கேக்குற ஜாதி ஆளை பார்த்து சொல்லியிருக்காரு பாரு. அம்மே சாரிடா. சரி சாரி மன்னிச்சிருமா. என்ன பண்ணிருப்பாரு இப்படி கதறாரு? அவன் முன்னாடி தோத்தன்ற கோவம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒண்ணு. வந்து விசாரிக்கும் போது கோவம் வருமா வராதா? சரி பேசாமலே இருக்கடி. இது எனக்கு நரகமா இருக்கும்னு உனக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு வாரம் எனக்கு இந்த நரகத்துல ஹாஸ்பிட்டல் கொடுத்தேன். வந்தோம், அதே தான் பண்ணேன். உனக்கு ஆனால் என்னை பத்தி கவலை இல்லை, ஹெல்த் பத்தி கவலை இல்லை, எதுவுமே உனக்கு கவலை இல்லைல்ல.
சரிம்மா நீ அதெல்லாம் பண்ணிட்டு போ. இப்படி பேசாம உனக்கு எத்தனை நாள் தோணும் அத்தனை நாள் பேசாமலே இரு. நம்ம நான் போய் அந்த ஆக்சிடென்ட் எனக்கு வந்திருக்கலாம், எதுவுமே தெரியாம வந்திருக்கும், அப்ப தெரிஞ்சிருக்கும் என் வழி என்னன்னு மற்றவங்களுக்கு. ஐயா இவர் என்ன இவ்வளோ எக்ஸ் ஆகுறாரு. ஒரு கோவத்தில் அவர் எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் இப்போ சமாதானப்படுத்தும், அடுத்த கதை அடுத்தது. என்ன என்னன்னு நான் யார்கிட்டயும் பேசல, எதுவும் பேசல, இனிமேல் யார்கிட்ட பேசவும் தேவையில்லை. அதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்படி இருங்க. நான் இப்போ என்ன போறேன். இப்போ பேசுவீங்களா மாட்டீங்களா? இங்கே பாருங்க, நான் என்னைக்கும் அவங்களை தவிர வேற யாரும் பார்த்தது இல்லை, அவங்க தான் என்ன பார்க்கல. நானும் அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் பார்த்துட்டாலும் இதுக்கு என்ன ஐயோ என்ன பாசமான லவ்? அதானே என் லவ் மேலே நம்பிக்கை இல்லை. ஏதாவது சண்டை போடணுன்னே இருக்கீங்களா நீங்க? நீயா நானா ஏன்டாவில் படுத்துற, சேச்சா இதெல்லாம் கம்மி, நீங்க வேற. உன்னை படுத்துறணும் பார்த்துக்கோ. ஆமா அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்க. இன்னும் யாரும் அதை அமுத்தி விட வேண்டாம். அவங்க யார்கிட்டயும் எதுக்கும் பெர்மிஷன் கேட்கல. அப்பாவி கோமா இருக்குன்னு பார்த்தா இந்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்க நீ. அதெல்லாம் எங்க அண்ணா பாக்கலனால ஆச்சரியம். என்னன்னா கோமா இருந்தா அவளுக்கு வலிக்காதா? கீழே எவ்வளோ நெளிஞ்சா எனக்கு தான் தெரியுமே. புக்கு போய் தனியாக உட்காந்துட்டா. இறங்கி உட்காரும் போதே நினைச்சேன் அவள் உட்காந்த வேகத்துக்கே அவளுக்கு வலிச்சிருக்கும். என் மேலே சாஞ்சிட்டு இருந்தாலே நான் அப்போ கொஞ்சம் அமுத்தி விடுவேன். இதில் சாயாமலே இருந்தால் அப்போ எவ்வளோ வலிக்கும். அதில் அமுத்தாமலே இருந்தா எனக்கும் தெரியும் அவள் பெட் ரெஸ்டாகவே ஒரு மாதம் இருக்க வேண்டிய பொண்ணு. நான்லாம் யோசிப்பேன் எல்லாரும் பயப்படுவாங்கன்ட்டு அவள் எவ்வளோ ஸ்டபனாக கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ வேகமாக ரிக்கவர் ஆகுறா. ஆனால் இந்த பெயினை அதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஒன்றும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இல்லையே, அதுவும் அது ஒன்றும் ஆக்சிடென்ட் இல்லையே. யோசிக்காதம்மா. பக்க பக்கம் இருக்காது, இதை யோசனை வரும், எப்படி வராம போகும். சரி கோவம் மட்டும் படாத. நான் இப்போ கோவப்படாமல் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ காண்டு இருக்கு. நான் தான் சொல்றேன்ல 3 மாசம் பல்ல கடிச்சு போறதுக்கு ப்ளீஸ். அப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் தடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன். மாட்டேன். ஆனா என்ன அதனால அவங்க இருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்ன விளையாடுறியா? கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, இல்ல வீட்டை விட்டு தெருத்து, உன் கோவத்துக்கு 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா புரியுதுல, நான் கொல்ல மாட்டேன் போதுமா? அதுதான் உன்கிட்ட பயமாவே இருக்கு. எனக்கு கோவம் இருக்குதான், அதை விட உன் கூட வாழணுன்ற ஆசை அதை விட அதிகமாக இருக்கு, புரியுதுல்ல? இப்ப நம்புறேன். அதனால தான் நம்புறீங்க. ஆமா 10 மினிட்ஸ் தரன்ட்டு ஏமாத்திட்டால. அப்படித்தான் ஏமாத்துறேன். ஷாப்பிங் கதையை சொல்லுங்க. என் கூட பேசுடா. முடியாது, ஹாலில் மூஞ்சி காட்டினீங்கல்ல சிக்கா. என்ன இப்படியே மூழ்கி இருக்கான்? நீ தப்பு பண்ணிட்ட, அவங்க அப்படித்தான். அவளை வந்தன் வைக்க. என் அண்ணா மரியாதை எல்லாம் பேசினா வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன அவ்வளவுதான். லவ் என்ன திட்டுற? அங்க வாங்க போங்கன்னு சொல்லி பழகு. ஐயா பிஞ்சிடோன்னு. சரி உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் டிப்ஸ் வாங்கி கொடுத்தேன். சொல்லுங்க தங்கச்சிக்கிட்ட. வச்சிடுங்க சார். நான் ஷாப்பிங் கதை சொல்லாமலா? என் கூட கொஞ்ச நேரம் பேசு. எனக்கு கிறுக்கு பிடிக்குது, கொஞ்ச நேரம் எனக்கு டைம் கொடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏன் பொண்டாட்டி வேணும்னு கேட்பானா? இப்படி டென்ஷன் வைக்கிறல்ல. கொஞ்ச நேரம் பொண்டாட்டி தனியாக வேணும் எவ்வளோ கேட்டு பார்த்துருக்கியா நீ? இதோ பாக்குறேன்னு. தானே இப்ப என்ன உங்க பிரச்சனை? பொண்டாட்டி வேணும். அதான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லி தான் இங்கே உட்கார வச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? நான் உட்கார வச்சேன். அவனை டாபிக் எடுத்தான்னு வை. ஸ்டிக் வாங்க சொன்னீங்க, வாங்குனீங்களா? போய் பார்த்தோம், அந்த அளவுக்கு நல்லா இல்லை, சிலது கம்ஃபர்டா இல்லை. உனக்கு வேற சேம் சைடில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தோம், அது நாளைக்கு வர வச்சு தராராம். இங்கே ஏதாவது ஸ்டிக் வந்ததுன்னு வைங்களா, அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன் நான் அப்புறம் எப்படி நடப்பா? நான் இருக்கேன்ல. நீங்க வாங்க ஒரு அப்படிதான் சொல்வார். சும்மா எல்லா வாட்டியும் யாரையும் டிபெண்ட் பண்ணல, என்னால இருக்க முடியாது, எனக்கு வேணும். வாங்கிட்டு வா. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஸ்டிக் இங்கே உள்ள வரும்போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ல, தான் என்னமோ பிரச்சனை. எப்போ வருதுன்னு சொல்லுங்க, அப்போ நான் இந்த வீட்டு போகிறேன். நான் ஸ்டிக் இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்றும் இல்லைன்ட்டு நான் அதே இருந்துட்டு போட்டேன் இந்த வீட்டில். இங்க பாருன்னு. அவ்வளோ நடக்க பழகட்டும்டா. இப்போ நடக்கிறதுக்கு உடம்பு அவளுக்கு இருக்கா, கரெக்டாக இருக்கா கீழே அவங்கள? இல்லை, அவளோட உடம்பு பெட் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கு. நீங்கள் வாக்கிங் சஜஸ்ட் பண்ணுவீங்க. மாட்டோம். அப்புறம் அவளுக்கு எதுக்கு ஸ்டிக்கு? எல்லாரும் மட்டும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறாள். அது ஒரு நல்ல முடிவு தானே. எதுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நான் தான் இருக்கேன்ல, அவளை விட்டு நான் ஒரு இன்ச்சு நகரேனா? சரிடா, பார்க்கலாம்னு நினைப்பாங்க. யார் என்ன நினைச்சா என்ன? அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம என்னை விட்டு போயிடுவா, அப்படிதானே ஆட்டம் நினைப்பாங்கன்ட்டு. எனக்கு ஸ்டிக் வேண்டாம். எங்களுக்காக யாரும் சாக்ரிஃபைஸும் பண்ண வேண்டாம். என்ன உங்க பிரச்சனை? சும்மா கடுக்கடுனே இருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அது பிரபாவதி தான்.
பவாதி மஃபல்ல உன்ன தெரியும் தெரியும், நீங்க அவ மயக்கத்துல தான் இருக்கீங்கன்ட்டு. ஏன்டி ப்ரோவை வச்சு செய்யற? அதான் உண்மை, எனக்கு தெரியும். சாரி, நான் யார் பக்கத்தில் இருக்கேன்னு காட்டிட்டா போச்சு. இப்படி உடம்பு சரியில்லாத என்ன இப்படி உடம்பு சரியில்லாத பொண்ணு குடும்பப்படுத்தக்கூடாது அதானே? பரவாயில்ல, குடும்பத்தாம என்னெல்லாம் பண்ணலாம் நான் கற்றுக்கிட்டு வந்துட்டேன், அதையே பண்ணுறேன். சரி. ஆமாம், கீரியோட புருஷன்ல கீரி தான். பேட் பாய். என்ன பேட் பாயாவே மாறட்டுமா? பிச்சு பிச்சு. கதை கேட்டா அங்க பாத்தியா இவரு திருப்பி வருவா. பயப்படாத, பவன் டென்ஷனா இருக்காரு போல. ரிலாக்ஸ் ஆகட்டும். ஓ சரிதான், கீழே அதுக்கு மூஞ்ச பார்த்தா காண்டா இருப்பார்ல. போதும், இன்னைக்கு நைட் நம்புறோம். தெரியாது, நாளையில தான். கொஞ்ச நேரமா மாட்டேன். கால் நினைச்சுக்காரு. பரவாயில்ல, அப்படியே இருந்துக்கிறேன். குவாடி அங்கே பார்த்துக்கிறேன். என்ன மைண்ட் வாய்ஸோ? எனக்குலாம் எந்த வயசும் இல்லைம்மா. அப்படியா, சரி சரி. அதெல்லாம் தெரியும். அதே மேலே பாசம் இல்லையா? பாசம் இல்ல. ஆமாம், ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு தலை வலிக்குதுன்னா என் பொறுத்து என் கூடவே பார்த்தாலே அமுத்துவா, என்ன அப்படி பார்த்துப்பா. இப்போ என்ன வலிக்குது சொன்னாலும் இல்லை, அவங்களுக்கே தெரியும் நான் என்ன ஃபேஸ் பண்ணுவேன், என்ன எனக்கு தோணும். ஆனால் அதை பற்றிலாம் கவலை இல்லையே. என்கிட்ட தள்ளி இருக்கணும், ஒதுங்கி இருக்கணும், என்னை தள்ளி வைக்கணும், அதானே தோணுது. இந்த வகையிலலாம் என்னை தள்ளி வைக்கலாம், அது மட்டும் தான் யோசனையாக இருக்குது. இப்படி நான் யோசிச்சு மண்டை வச்சு எனக்கு ஏதாவது ஆகட்டும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. முடியல. தெரியும்னு சொல்லிட்டேனே. என்ன உங்க கூட 5 நிமிஷம் வரணும், அந்த ஒத்துப்பீங்களா? சரி, நான் அவ்வளோக்கு எவ்வளோ மனவெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். சரி, என் மடியிலே படுத்துக்கிறீங்களா இல்லை உங்கள் அண்ணன் மடியில் படுக்க வைக்கவா இல்லை தனியாக படுக்க வைக்கவா? ஏன், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு இல்லை, பிடிக்குதோ பிடிக்கலையோன்னு தெரிஞ்சுக்க கேட்குறேன். பரவாயில்ல, இருந்துக்கோங்க. சரி, நீங்கள் பேசுங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க சொல்லுங்களேன்டி. ஒரு வழியா கேட்டு வந்தியே. என்கேஜ்மெண்ட்க்கு என்ன பட்டு புடவை எடுத்துட்டியா? எடுத்தோண்டிப்பா எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் நினைச்சாலும் ஃபோனை வெட்டி ஊருக்காக்கு போடுறி, ஊருக்காக்கு போடு. ஏன்டி? சரி, எல்லாருக்குமே கஷ்டமா இருந்துச்சு நீ இல்லாதது. ஸோ வீடியோ அனுப்பணும், வீடியோ கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. உங்க வீட்டுக்காரு, உன் அண்ணன், ஒருத்தர் கூட. அப்படியா? என் ஃபோன் என்கிட்ட இல்லடி, எனக்கு தெரியல. அம்மாக்கு பண்ண வேண்டியதானே? அவங்க ஃபோனுக்கு தான் பண்ணோம். மம்மி கால் பண்ணிருக்கலாம்ல. போடி, உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எத்தனை பேரை பண்றது? இவ்வளோ வரைக்கும் தான் பண்ணோம். சாரிடா, எனக்கு தெரியாது பிரகதி. பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, ட்ரெஸ்ஸை காட்டவே இல்லை. எதுவும் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படின்னா? உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு, அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, எல்லாம் அவள் என்கேஜ்மெண்ட்ல தான் பார்க்கணும். அப்படியா? ஆமாம், உங்கள் அண்ணியும் அப்படிதான். அண்ணியும் அப்படிதான்னா? நம்ம கேரளாவில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை இப்போ உங்கள் அம்மா அப்பா கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஐ மீன் சாரி, அது என்ன அங்கத்தி ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு? ஆமாம், சென்னையில் போட வேண்டியதும் அவங்க எங்கே வச்சிருக்கேன்னு எங்ககிட்டயே சொல்லலை, அதனால அது சீக்ரெட். அதே அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏன் அப்படி? அவங்க பிளான். நிஷாந்த் அண்ணாக்கு எடுத்தீங்களா? அதெல்லாம் பக்காவா என்கேஜ்மெண்ட்டுக்கும் எடுத்தாச்சு, அந்த மேரேஜ் அந்த ரிசப்ஷன்ஸ்க்கும் எடுத்தாச்சு. ஓகே ஓகே. என்ன யூனிஃபார்மா? ஆமா, அண்ணியோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் கூட இருக்கு இன்னும். எனக்கு எடுத்து வச்சுங்க. இங்க வரலன்றதுக்காக எல்லாரும் செட்டா போடும்போது உங்க செட்டு எடுத்துக்காம இருப்போமா? வேற எங்கன்னா நீங்க எல்லாம் ஒண்ணா போட்டுக்கோங்க. தானே என் தங்கச்சின்றது. நிச்சயமாவே எனக்கு பிடிக்கலையே குட்டி உனக்கு. ஒரு வேலை இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஏன் வாழணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோ? அதான் என்ன அவாய்ட் பண்ணுறியோ? நான் லவ் பண்ணதுனால தானே நமக்கு இப்படிலாம் நடக்குது. இவனே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அதனால தான் தள்ளி வைக்கணும்னு யோசிக்கிறியா? என் வழி தெரிஞ்சோன்னு என் கூட பேசணும் இருக்கணும் நினைக்கவே மாட்டேன். கத்தியாழம் போல இருக்குடி நீ என்னை ஒதுக்கி வைக்கிறது. ஏதோ ஒரு குஷன் மேலே படுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்கு. நீ என் மேலே பாசமாகவும் ஏதோ படுத்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஏதாவது கத்துவான், சண்டை போடுவான், அதனால அமைதி எப்படி படுத்துப்போம். அது மாதிரி இருக்குடி. பணத்துக்கு காரணம் அந்த ஆளும் எங்கள் அம்மா வந்தானே, அவங்கள ஜென்மத்தில் நான் மன்னிக்க மாட்டேன். இப்போ சொல்கிறேன், நீ என் கூட வாழ்வேன்னா தான் அவங்களுக்கு தப்பிச்சா என்கிட்ட இருக்குது. இல்லைன்னா அவனுக்கு கொண்டு நான் நிம்மதியை சீலுக்கு போயிடுவேன். அதனால தான் உன் கூட வாழலன்ற நிம்மதியோட நான் இருந்துப்பேன். சொல்லிட்டேன். என்னடா இது யோசிச்சுக்கிட்டே இருக்க? அமைதியா உனதாண்டா மச்சான் வீரா. சரி இருக்கு. ஓ, உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்னடா கூப்பிட்ட? என்ன எது யோசிச்சுட்டு இருக்கேன்? இல்லைன்னா ரொம்ப கூப்பிடுறேன், அசைய மாட்டேன். ஒன்னும்லடா. இவர் ஏன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? என்னதான் இருக்கு பிரச்சனை? இன்னைக்கு நைட் எப்படி போறது? சரி, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துருவல்ல? வருவேண்டா,
ப்ரோ நீங்கள் வருவீங்களா? நானா? ஆ அது என்ன நானா கேட்குறீங்க? கண்டிப்பாக வருவேன். சார்வால் என்னால் எங்கள் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணதான் வருவேன். இப்படி யாரையும் இன்வைட் பண்ண தேவையில்ல, வரவும் தேவையில்ல. சரி, உங்க அண்ணன் அப்படி பேசினோட திரும்பி முறைக்கிற. என்ன பேசும்போது நான் கம்மன் தானே இருந்திருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், அவரை மரியாதை இல்லாமல் பேசாத, அவரை கலாய்க்கிற வேலை வச்சுக்காத. என்னடி எல்லார்கிட்டயும் வாயை மூடிட்டு தானே இருக்க, அவரை மட்டும் அப்படி ரொம்ப கிழக்கிற? ரொம்ப கிழக்க வேண்டான்னு சொல்லலை, அதுக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ எவ்வளோ வேணா எடுத்துக்கோ, புரியுதுல்ல? இப்போ நோஸ் கட் பண்ணாத. சரி, ஓகேலாம் வரமாட்டேன். சேச்சா, என் தங்கச்சி எங்கே இருக்காலும் அங்கே இருப்பேன். கண்டிப்பாக வருவேன். அப்ப சரி. இவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த போக்கு வந்துட்டு இருக்க பத்தியாவா? அப்பவே தெரியும் எனக்கு என் மேலே பாசம் கிடையாது. நீ யாரும் இங்கே வேண்டாம் விருப்பாலாம் இருக்க வேண்டாம். அந்த ரூமில் திருப்பி விடணும்னா விட்டுறேன். என்ன கூட்டு போகணுமா? என்ன என்ன உங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் கடுக்கடுன்னு இருக்கீங்க? சேச்சா, நான் நார்மலாக தான் இருக்கேன். இங்க வாங்கல. இல்லை இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. வா அம்மே. இல்லை பரவாயில்ல, வேண்டாம். கடிச்சிடுவேன் வான்னு. சொல்லுங்க, வந்துட்டேன். புச்சி என் காண்டா இருக்கு, என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அதான் நம்ம ரூமுக்கு வந்தாச்சுல, அப்புறம் என்ன கோவம்? கோவமாவே இல்லை. சரி, என் தங்கத்துக்கு என்ன வருத்தம்? வருத்தப்படுறதுக்குலாம் தகுதி இல்லைப்பா. நான் ஒரு கொலகாரம் பத்த பையன் தானே. ஏன் அப்படி சொல்ற? நீ தானே சொன்ன ஒரு கொலகாரோட பையன் தானே. ச்சீ, வேண்டாம். சரி, உங்களை திருப்பி உங்க ரூமில் விட்டுருவா. என்னம்மா ஆச்சு? வேற யாராவது செஞ்ச கூட எனக்கு அவ்வளோ வலிச்சிருக்காது. ஆனால் நீ அப்படிதான் யோசிக்கிறேன்னு தெரியும் போது நான் அப்படி யோசிக்கிறேன்னு யார் சொன்னது? நான் சொல்ல தேவையில்லம்மா, உன் செயலே காட்டுது. நான் என்ன பண்ணேன்? நான் எந்த அளவுக்கு இப்போ உங்ககிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கேன்னு உனக்கே தெரியும். புரியலம்மா. எனக்கு முடியாது, ஏன்னா நீ தானே ஒதுக்கி வச்சிருக்கிய. நான் எங்க புச்சி ஒன்று ஒதுக்கியிருக்கேன்? ரூமுக்கு வரலன்றதுக்கா நீ இவ்வளோ யோசிக்கிறா? இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. சரி, நீ தேவையில்லாத யோசிக்காத. அப்புறம் உன் தலைவலி வந்துடும். வேண்டாம், நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. எடுத்துட்டு போய் ஒன்று விடுறேன். உன் கூட யாரு இருக்குன்னு சொல்ல, அவங்க கூப்பிட்டு வந்து ரூமில் விடுறேன். என் புருஷன் கூட தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். வேண்டாம்மா, நீ கட்டாயத்தால் எதுவும் பண்ண வேண்டாம். விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணவும் வேண்டாம். நீயாவது சந்தோஷமா இரு. என்னால் கிட்ட கூட வர முடியாது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? தங்கத்துக்கு என்னதான் பிரச்சனை? தப்பு பண்ணிட்டு நினைக்கிறீங்களா? நல்லா விடும். அங்கே வந்து படுத்துக்கோங்க வாங்க. வேண்டாம், நீ வலிக்குது தானே போய் உட்காந்துருக்கா. ஒன்றும் வேண்டாம். பண்ண வேண்டாம். அது வேண்டாம், அதை கடிச்சிருவேன். விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. உனக்கு அது பிடிக்காது. அவன் எப்படி இருக்குது? என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆனால் அது உனக்கு பிடிக்காது. நான் சொன்னேன்னா எனக்கு பிடிக்காதுன்னு? சொன்னா ஒன்றும் சொல்லலையே. இப்போ சொல்லுங்க, என்ன காண்டா இருக்கீங்க? எப்படி கேட்டா சொல்லுவேண்ணா? அடிக்காத பாய், சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒன்றும் இல்லை. சே, நான் கூட ஏதாவது இருக்கும் மருந்துலாம் தரலான்னு யோசித்தேன். சரி, ஒன்றும் இல்லைன்னா அப்போ நகர்ந்து வந்துடுங்க. அதெல்லாம் முடியாது, முடியாதுன்னா முடியாது. முடியாது 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 முடியாது. உங்களால முடியுமா முடியாதான்னு நான் கேட்கல, நகருங்க. மாட்டேன் 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 மாட்டேமா மாட்டேமா. வேண்டாம்ப்பா, நகருப்பா. நோ 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 நோ. ஏய், தேவையில்லாத யோசிக்க வேண்டியது இல்லை. இன்னும் தேவையில்லாமலாம் யோசிக்கல. எனக்கு அப்படிதான் தோணுச்சு, நான் ஒதுக்கி வைக்கிறேன். நான் என்ன பண்ணட்டும்? மூணு உங்களுக்கு சும்மாவே. எனக்கு பெயினாக இருக்கிறதுனால நான் தனியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் யோசித்தேன். வேற எதுவுமே நான் யோசிக்கல. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? இல்லை, நீங்கள் கடுப்பாக்குறீங்க. அப்புறம் அவங்கள பார்த்தாலே காண்டாக்குறீங்க, அந்த காண்டை உடனே வந்து காட்டுறீங்க. எனக்கு கட்டி போட்டிருக்கிறது நீ தானே. அதுக்கு என்னையே பழி வாங்குவீங்களா? கொஞ்சம் கஷ்டம், நான் கஷ்டப்படுவேன்னு தெரியும்ல. எங்கே பார்த்தாலும் அவன் இருக்கான். டைனிங் டேபிள் போனால் அங்கே இருக்கான், ஹாலுக்கு போனால் அங்கே இருக்கான், லிவிங் ஏரியா போனால் அங்கே இருக்கான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? சாப்பிடும்போது எதிர்க்கவே உட்காந்து சாப்பிட்றப்ப எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அதாவது பொம்பளை என் முன்னாடியே முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்குது. அப்போ எவ்வளோ திமிரு இருக்கும் அதுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அரியடி தங்க, டென்ஷன் ஆகாதடி. நம்ம பார்த்துக்கலாமா அவங்கள? இல்லைண்ணா, நீ நானும் எங்கே தனியாக போயிடலாம். என்னது? என்னால் உங்களை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்றும் அவங்க வீட்டு வெளியே போகணும், இல்லை நம்ம போகலாம். என்னால் ஒரே வீட்டில் அவங்களை சகிச்சிக்க முடியாது. என் பொண்டாட்டி கொல்லை பண்ண ட்ரை பண்ணுவேனோட என்னால் வாழ முடியாது. உனக்கு புரியுதா? உனக்கு எவ்வளோ புரிய வச்சேன். தங்க பையனா, சமத்து பையனா, ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது, கிடையாதுலாம் கிடையாது. அரியடி பட்டு பாய்னா இந்த குட் பாயும் இல்லை, புரியுதுல்ல? மொத்த பையன் தானே, ப்ளீஸ் கோவத்தை விடுமா.
அம்மா நீ இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இவ்வளோ ரூடா இருக்க. என்ன என்னமா பண்ண சொல்றேன்? எனக்குள்ள அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. நான் உன் முன்னாடி அழக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? ஆனா நீயும் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகும்னு யோசிக்கிறியா? நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல. ஓ, இப்போ நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. சரி, எழுந்து கீழே குடுக்குன்னு போயிட்டு எனக்கு தண்ணி எடுத்துட்டு பார்ப்போம். ஏங்க என்ன ஓட்டுறீங்களா? நல்லா இருக்குல்ல? போட்டுமா தண்ணி எடுத்துட்டோம். சரி வேண்டாம், அங்கே டேபிள் என் ஃபோன் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. அதுவும் வேண்டாம், லேப்டாப் தூக்கிட்டு வா பார்ப்போம். ஏங்க இதுல அப்போ என் பொண்ணு இப்படி இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். உங்களை உள்ள விட்டது தப்பு. வெளியே போங்க. ஓ, என்ன ரூம்ல விட்டது தப்புன்றீங்க? நான் சொன்னது என் மூஞ்சிக்குள்ள. அதெல்லாம் நகர மாட்டேன், நகர மாட்டேன். எனக்கு எதுவும் கோவமா வேண்டாம். கோவமா தானே தருவேன். இவ்வளோ புலம்பிட்டு இவ்வளோ திட்டிட்டு அப்புறம் என்ன? கோவமா தான் இருக்கேன். இருந்துக்கோங்க. யார் வேணாம்னா கோவத்தை போக்கிறதுக்கு என்ன பண்ணினா? எதுவும் பண்ண முடியாது. அதான் தெரியுமே. இன்னும் உங்க பிரபாவதி வர சொல்லட்டுமா? மாவலே கடிக்காதீங்க, வலிக்குதுங்க. இவ்வளோ தைரியம் வந்து பிரபாவத்தின்னு சரி மேம், அவ போயிட்டு சொல்லி விட்டுக்கிட்டே போனேன். வீட்டுக்கிட்டே போனேன். ஆ ஆய்க்கு தான் அதுக்கு தான் ஜீவன் கொடுக்கணும்னு தோணுது. ஒன்றுவேன். நான் முடியாது, வேணும். ஐயா, எனக்கு ஃபுல்லாக இங்கே இருப்பல்ல. இதுக்கப்புறம் என்ன? கூப்பிட்றாங்கன்ட்டு யாராவது கூப்பிட்டா அந்த ரூம் வழியா எனக்கு கீழே கூட்டு போங்க, அவ்வளோதான். முடியாது, இப்படிதான் கூப்பிட்டு போவேன். இந்த வேண்டாத வேலை மட்டும் வேண்டாம். இருந்து கூப்பிட்டு போனா என்ன? அப்படியா? சரி, அப்போ அந்த ரூம்லயே இருந்துக்கலாம். ஏய், இதை நான் சொல்றதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களே. என்ன இன்னைக்கு எங்க அண்ணன் வேலைக்கு ஓடிட்டான். முக்கியமான மீட்டிங், அது அங்கே இருந்து தான் பேச முடியும். அதனால தான் போயிட்டோம். இதுலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாம், தங்கச்சி சரியாக்குற வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே ஓகே. சரி, வருத்தம் போச்சா? நீ எதுவுமே தராமல் எப்படி போவோம்? உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு ஆரம்பிச்சேன்னு வை. சரி, அப்புறமா தரேன். டேபிள் வைக்கலாம், தூக்கம் வராதுல. வராது. சரி, தூங்கலாமா? ஓய், என்ன ப்ளீஸ், அவனை கட்டி பிடிச்சி தூங்கணும் போல இருக்குடா. ரஷ் பண்ணிட மாட்டீங்களே? இந்த பக்கம் படுத்துக்கும், நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். உன்னை கட்டி பிடிச்சி படுத்தா மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். வேற வேண்டாம். நீ உசு பேத்தாத, அப்புறம் நீ ஏற்றிட்டு சைலண்ட் ஆயிடுவேன். இதோட கிடச்சா நல்லா தான் இருக்கும். கிடைக்கும் கிடைக்கும். நிஜமா? என்னங்க இப்படி வெளியே ஓடி வந்துட்டீங்க? சொல்லு, என் மருந்து கிடைக்கும். அதை கேட்கறதுக்கு வந்துட்டீங்க. அது சொல்லுமா. கிடைக்கும் கிடைக்கும். ஃபுல்லா கட்டைய. நீ சொல்லு. அச்சிச்சே, இந்த பையன் வர வர சரியே இல்லை. என்ன சரியில்லை? சரி, உன்னை கோமுடுக்கு வேண்டாம். கிடைக்கும் கிடைக்கும். நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு தயவு செஞ்சு தேவையில்லாத கருமத்தெல்லாம் தூக்கி போட்டீங்கனாலே போதும் எனக்கு. என்னம்மா பண்ணிட்டான்? அவனை பார்த்தா அவன் எதற்கு வந்தா நீ என்ன பாருமா, அவனை பார்க்காதம்மா. உன்னை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது. என்னை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருதா? ஆமா, உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கானே எனக்கு கோவம் வருது. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? பொண்டாட்டிய கோவமா பார்க்க கூடாது, காதலா பார்க்க. அதெல்லாம் ஆ என்ன? ஆ ஒரு முத்தத்துக்கே இவ்வளவு நாளைக்கு கெஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே காதலா பார்த்துட்டாலும் நிஜமா தானே கொடுத்துருக்கேன். கொடுக்கல. கொடுக்கறதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப வேற அந்த பெல்ட்டி அடிப்பீங்க. என்னங்க நீ இப்படி ஓட்டுறீங்க? உண்மையை பேசிட்டு இருக்கேன், புரியுதா? அச்சச்சோ. உங்களாமா? சரி வாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ம், டயர்டா இருக்குன்னு தான் சொன்னேன், தூக்கம் வருதுன்னு சொல்லல. சரி சரி.